தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொரோனா வைரஸ்க்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் உள்ள ட்ரம்ப் அதிபர் அனௌன்ஸ் பண்ணிட்டார். அது எதை வச்சு சொன்னார்னா, இந்த கொரோனா வைரஸ்க்கு அந்த மலேரியாவுக்கு யூஸ் பண்ணக்கூடிய குளோரோக்வின் அப்படிங்கக்கூடிய மருந்தை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க அமெரிக்காவில் ஒரு ரிசர்ச் லேபரேட்டரியில், வைரஸ் லேபரேட்டரியில். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இது குணப்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எதனால் இதை சொன்னாங்க, அதாவது பார்த்திங்கன்னா டாக்டர்ஸு சயின்டிஸ்ட் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே கண்டுபிடிச்ச மருந்து, எய்ட்ஸுக்குள்ள மருந்து, பறவை காய்ச்சலுக்குள்ள மருந்து, இந்த மாதிரி ஏதாவது 2-3 மருந்தை காம்பினேஷனில் மிக்ஸ் பண்ணி அதை பேஷண்ட்டுக்கு கொடுத்து பார்க்குறாங்க. அப்படி கொடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு எதுவும் குணமாகுதா அப்படின்னு. ஏன்னா ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கிறதுங்கிறதுலாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இப்போ சயின்டிஃபிக்கில் பார்த்திங்கன்னா ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கணும்னா அந்த வைரஸ் எடுத்து அதை முட்டையில் இன்ஜெக்ட் பண்ணி, அந்த இன்ஜெக்ட் பண்ணோன்னா அது அந்த முட்டையில் உள்ள யோக்குன்னு சொல்லுவோம், மஞ்சக்கருவை அதை யூட்டிலைஸ் பண்ணி அந்த வைரஸ் என்ன பண்ணோம் மல்டிப்ளிகேஷன் ஆகி திருப்பி அந்த வைரஸில் அதை கில் பண்ணி அதில் உள்ள ஆன்டிஜனை எடுத்து அதுக்கப்புறம் 2-3 கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் ஆட் பண்ணி அதை அனிமல் ட்ரையல் பண்ணி அதுக்கப்புறம் தான் அது அப்ரூவ் ஆகி ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் FDA அப்ரூவ் ஆகி தான் அது வேக்சின் ஆகும். ஸோ இந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் மருந்து கண்டுபிடிக்கிறதுங்கிறது சாதாரண காரியம் கிடையாது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, உலக நாடுகள் உள்ள எல்லாருமே நான் மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன், நீ மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டிகள் நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த சில பேர் ஆயுர்வேதிக் மருந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்றாங்க. ஆனால் ஆயுர்வேதிக்னா என்ன அப்படின்னா, ஒரு மூலிகை தாவரத்தை சொல்கிறாங்க, இதை சாப்பிடுங்க இது குணமாகுது, இதை சாப்பிடுங்க இது குணமாகுது, அப்படி பார்க்கவே கூடாது. ஒரு ஆயுர்வேதிக் மருந்து, மூலிகை தாவரங்கள் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதில் என்னென்ன கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இருக்குது, அதை பற்றி என்னென்ன ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, அந்த கெமிக்கல் காம்பவுண்ட் எப்படி ஆக்டிவாக ஒரு டிசீஸ்க்கு எதிராக செயல்படுது, அதில் ஆன்டிவைரல் ஆக்டிவிட்டி இருக்கா, ஆன்டிவைரல் ஆக்டிவிட்டி இருந்தாலும் அதில் மோட் ஆஃப் மெக்கானிசத்தில் எந்த வைரஸ் அது குணப்படுத்துது. ஏன்னா இப்போ கொரோனா வைரஸ் ஃபேமிலியிலே உள்ள வைரஸ் ஏதாவது ஒன்று குணப்படுத்தினா கூட சரி, மோர் ஆர் லெஸ் அது இந்த வைரஸையும் குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆயுர்வேதிக் பிளான்ஸ், மூலிகை தாவரங்களை சூஸ் பண்ணணும். அப்படி இல்லாமல் சும்மா நீங்கள் அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அதை சாப்பிடுங்க, மருந்து சரியாகும்னா சரியாகாது. சரி, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம செய்திகளை பார்ப்போம். அதாவது இந்த ஆன்டி மலேரியல் ட்ரக்குக்கு யூஸ் பண்ணக்கூடிய காம்பவுண்ட் பேர் பார்த்திங்கன்னா குளோரோக்வின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆல்கலாய்ட் கெமிக்கல் காம்பவுண்டுங்க. சரிங்களா? ஸோ அதை தான் யூஸ் பண்ணுறாங்க. அது ரொம்ப சீப்பாக கிடைக்கிது. இது ஒரு மேகசினில் எடுத்து நான் இந்த ரிப்போர்ட்டை. widely available drug that has been routinely used since 1945 against malaria and other conditions and can be safely taken by pregnant women and children. அதாவது இது 1945 இந்த மலேரியாவுக்கு எதிராக பயன்படுத்துகிறாங்களாம். ஸோ இப்போ இந்த மருந்தை என்ன பண்ணுறாங்களா, லேபுக்கு எதிராக டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க இந்த கொரோனா வைரஸ் 19க்கு. அப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த கொரோனா வைரஸ் 19 ஒரு ஸ்பெட்ரி டிஷ்ன்னு சொல்லுவாங்க, சின்ன தட்டு மாதிரி கண்ணாடியில் இருக்கும். அதில் வைரஸை கல்டிவேட் பண்ணி அந்த கல்டிவேட் பண்ணதில் இந்த ட்ரக் ஆட் பண்ணியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா அந்த கொரோனா வைரஸை கம்ப்ளீட்டாக கில் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது அதே மாதிரி ஃப்ரான்ஸில் ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு 24 பேஷண்ட்ஸை க்யூர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டாக்டர் செட் 25% ஆஃப் பேஷண்ட்ஸ் ஹூ ரிசீவ்டு த ட்ரக் டெஸ்டட் பாசிட்டிவ் ஃபார் த வைரஸ் ஆஃப்டர் 6 days. அதாவது 25% பேஷண்ட்டுக்கு நோயாளிகளுக்கு இந்த மருந்தை கொடுத்து சோதித்து பார்த்துருக்காங்க. அப்படி சோதித்து பார்க்கும்போது அவங்களுக்கு குணமாயிருச்சுங்கிறாங்க. கம்பேர்ட் வித் 90% ஆஃப் தோஸ் ஹூ டிட் நாட் ரிசீவ் இட். Chloroquine and a related drug hydroxychloroquine are among the 4 treatments tested in an international clinical trial announced on Wednesday. The World Health Organization and the UK has added chloroquine to its list of medicines under export controls. அதாவது இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அந்த குளோரோக்வினுங்கிறது க்யூர் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது பெட்ரிட்டிஸில் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது க்யூர் பண்ணுறாங்க. ஆனால் இன்னும் நிறைய ட்ரையல் கொடுக்கணும், அனிமல் ட்ரையலு, ஹியூமன் ட்ரையல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் தான் அதை கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ கியூபா அவங்களாம் நிறைய மருந்து கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் கொஞ்சம் காம்படிஷன் இருக்கும்போது அதனால் ட்ரம்ப் உடனே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாரு. அதான் என்னென்னா, இந்த குளோரோக்வின் ட்ரக் கொரோனா வைரஸ்க்கு எதிராக கொடுக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, இப்போதைக்கு எந்த மருந்தும் கண்டுபிடிக்கப்படலை, அதனால் நீங்கள் இந்த மருந்தை தற்சமயத்துக்கு கொரோனா வைரஸ் பேஷண்ட் பாதிக்கப்பட்டவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, இப்போ இந்த குளோரோக்வின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். குளோரோக்வின் இஸ் மெடிகேஷன் யூஸ் டு ப்ரிவெண்ட் அண்ட் ட்ரீட் மலேரியா இன் ஏரியாஸ் வேர் மலேரியா இஸ் நோன் டு பி சென்சிட்டிவ் அண்ட் இட்ஸ் எஃபெக்ட்ஸ். ஸோ இது ரொம்ப காலமாக மலேரியாவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து தாங்க. சரிங்களா? இது ஒரு ஆல்கலாய்ட்ஸு. இது நிறையா
இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ரியூமட்டாய்டு, கை கால் வலி, மூட்டு வலி, இந்த மாதிரி இதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த கீழே போட்டிருக்காங்க வரும் கோவிட்-19க்கு இப்போ 2020 இதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, ஃபீனாலிக் அல்லது அல்கலாய்டு இந்த மாதிரி காம்பவுண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் நிறையா டிசீஸை குணப்படுத்தக்கூடிய மருந்தாக தாங்க இருக்கும். ஸோ அதனால தான் இது மலேரியானது பிளாஸ்மோடியம் பால்சிஃபாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரசைட்டை வந்து கொல்லக்கூடியதான் இந்த ட்ரக்கு குளோரோக்வின். சரிங்களா? அதனால் வந்து இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. இருந்தாலும் அனிமல் டெஸ்ட்டு ஹியூமன் ட்ரையல் போகாமல் இந்த மருந்து 100% அப்ரூவல் வந்து FDA இன்னும் கொடுக்கல, ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 2 ரிசர்ச் பேப்பர் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரீ டைமில் கூட போய் பாருங்கள். ஸ்டெப்பானியா டெட்ராண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். அது வந்து சீனா நாடுகள்லாம் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா கேரளாவில் கூட இருக்குது. கேரளாவில் வந்து அதை மாகாளி கிழங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் அது என்ன பேர் அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. நான் ஒரு பாட்னிஸ்ட்டு, பட் எனக்கு சரியாக பேர் தெரில. அந்த மாகாளி கிழங்கில் வந்து அதனுடைய வேர் எடுத்து அதில் உள்ள ஒரு 4 கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து ஐசோலேட் பண்ணியிருக்காங்க. 3 அல்கலாய்ட் கெமிக்கல் காம்பவுண்ட். ஒன்று வந்து டெட்ராண்டின், இன்னொன்று வந்து ஃபங்க்ஷனோலின் அண்டு செப்பராந்தின் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. அந்த இதை எல்லாமே வந்து எதுக்கு எதிராக டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் கொரோனா வைரஸ்க்கு எதிராக வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. இது வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டான ஜெர்னல் பயோமாலிகூல்ஸு. அதில் உள்ள பேப்பர் இது சவுத் கொரியன் ப்ரொஃபஸர்ஸு அதில் ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. 2019 வந்திருக்கு. ஸ்டெப்பானியா டெட்ராண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய கீழே பாருங்கள். அது பிலாங்ஸ் டு ஃபேமிலி மணிஸ்பெர்மேசிங்கிற குடும்பத்தை சேர்ந்தது. ஸோ இந்த காம்பவுண்டு ஃபுல்லாக நோயை குணப்படுத்துது அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த ரிசர்ச் பேப்பரை பார்த்து அது தொடர்பாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதனால் இந்த தாவரத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இதுக்கு எடுத்துக்கலாம். அதனால் இந்த தாவரத்தை வந்து நீங்கள் வந்து கொரோனா வைரஸ் குணப்படுத்துறதுக்கு நீங்கள் சாப்பிட்லாம். அந்த தாவரத்தோட ரூட்டு அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். இப்போ இன்னைக்கு வந்து இன்னொரு தகவல் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்றைக்கி அதே மாதிரி இந்த ரிசர்ச் பேப்பர் நான் படித்து பார்த்தேன். ஜேர்னல் ஆஃப் எத்னோஃபார்மகாலஜிக்கில் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. அதுலேருந்து ஆன்ஷியா எட்டால் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆன்டி மலேரியல் ஆக்டிவிட்டி ஆஃப் அல்கலாய்ட்ஸ் ஐசோலேட் ஃப்ரம் ஸ்டெப்பானியா ருட்டண்டா. இதுவும் ஸ்டெப்பானியாங்கிற ஜீனஸு, ஸ்பீசிஸ் மட்டும் மாறுது. டெட்ராண்டா, இது ருட்ராண்டா, மேபி சினானிம் நேமாக கூட இருக்கலாம். ஸோ இந்த தாவரத்தில் எடுக்கக்கூடிய ஒரு 4 காம்பவுண்டை வந்து எடுத்து மலேரியாவுக்கு எதிராக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி டெஸ்ட் பண்ணும்போது இதுவும் இந்த 4 காம்பவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா மலேரியாவோ முற்றிலுமாக குணப்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது இதில் வந்து ஆட் பண்ணும்போது இந்த செப்பராந்தின் இதுங்களும் 4 காம்பவுண்ட் எடுத்திருக்காங்க. டெட்ராட்ரோபல்மல்பட்டின், ஜைலோபினின் அண்ட் செப்பராந்தின்னு சொல்கிறாங்க. அந்த செப்பராந்தினோட வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா குளோரோக்வினை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த காம்பினேஷனில் கொடுக்கும்போது கம்ப்ளீட்டாக இந்த இது வந்து இந்த மலேரியல் ஆக்டிவிட்டியில் வந்து சூப்பராக இருந்திருக்கு. 100% க்யூர் பண்ணியிருக்கு இந்த 4 அல்கலாய்ட்ஸும். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பேப்பரில் உள்ளதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொரோனா வைரஸை குணப்படுத்துன்னு இருக்காங்க. இந்த இதில் வந்து ஆன்டி மலேரியல் ஆக்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறாங்க இந்த 4 காம்பவுண்டு. அதை நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த தாவரத்தில் எடுக்கக்கூடிய 4 அல்கலாய்ட்ஸ்க்கு வந்து மலேரியல் ஆக்டிவிட்டி இருக்குது, கொரோனா வைரஸை கொல்லக்கூடிய ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ இது ரெண்டையும் தான் நான் இப்போ டிஸ்கஷனில் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இந்த 2 பேப்பரையும் வந்து தொடர்புபடுத்தி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன், நான் இந்த ஸ்டெப்பானியா டெட்ராண்டான்ற தாவரத்தை சாப்பிடுங்க. அதில் வந்து அதனுடைய ரூட்டில் வந்து அதிக அளவு டெட்ராண்டின், ஃபங்க்ஷனோலின், குளோரோக்வின் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் இது எத்தனை பேர் இந்த பேப்பரை படிக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல, என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னு. ஏன்னா வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த செய்தியை வந்து எல்லார்ட்டையும் கொண்டு போயிருக்கீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூஸில் வந்து அவர் ட்ரம்ப், அமெரிக்காவில் அதிபர் ட்ரம்ப் சொன்னார். ஆனால் அதைத்தான் எல்லாருமே கேட்குறீங்களே தவிர எங்களை மாதிரி ஒரு சராசரியாக படித்தவங்க, நானும் ஒரு MSc BEd MPhil படிச்சிருக்கேன், இந்த மாதிரி செய்திகளை சேகரித்து இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக அச்சுறுத்திக்கிட்டு இருக்கிற கொரோனா வைரஸுக்கு மருந்து கண்டுபிடிக்கும் போது நம்மளும் இந்த மாதிரி செய்திகளை சேகரித்து அது மக்களுக்கு சொல்லும்போது அது எந்த அளவுக்கு பயனடையுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. என்னோடய வீடியோலாம் அதிகமாக யாருமே பார்க்குறதில்ல. ஆனால் நான் வந்து முழுக்க வந்து பலதரப்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகளை படித்து எல்லாமே ஹை இம்பேக்ட் ஃபேக்டர், சில நேரம் நேச்சருங்கிற உலக அளவில் ஃபேமஸான ஜேர்னல், அதில் உள்ள ஆர்டிகல்ஸையும் படித்து தான் நான் உங்களுக்கு தகவலாக சொல்கிறேன். இந்த தகவலை இலவசமாக சொல்கிறோம். அந்த தகவலை நீங்கள் எடுத்துக்கிட்டு எந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்துறீங்கன்றது தான் மேட்ரு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் மருந்து இல்லைன்ற, ஆனால் மருந்து வந்து இருக்குது. இப்போ இந்த மூலிகை தாவரம் ஸ்டெப்பானியா டெட்ராண்டாங்கிற மூலிகை தாவரத்தினுடைய வேறையே கூட சீனாலாம் அதிகமாக இருக்குது. அங்கேயே உள்ள அந்த TCM சொல்லுவாங்க, ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன், அங்கே கூட வாங்கி இந்த மருந்தை வந்து சாப்பிட்லாம். ஸோ நான் அன்றைக்கே சொன்னேன், நான் இந்த சாப்பிட்ருந்தீங்கன்னா இந்நேரம் வந்து அங்கே உள்ளவங்களுக்கு க்யூர் ஆகிருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பேயர் டொனேட்ஸ் அப்படிங்கிற ஒரு பேயருங்கிறது வந்து ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி. அவங்க வந்து எவ்வளோ டொனேட் பண்ணியிருக்காங்க, 3 லட்சம் மருந்துகளை வந்து அந்த குளோரோக்வின் மருந்தை வந்து அமெரிக்காவுக்கு வந்து எமர்ஜென்சிக்கு கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா இந்த கொரோனா வைரஸ் 19 ட்ரீட்மெண்ட்டுக்காக.
ஸோ இப்போ பாருங்கள், இந்த மருந்து தான் வந்து கொரோனா வைரஸை குணப்படுத்துங்கிறது இவ்வளோ நாள் யாருக்கும் தெரியல. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த வீடியோ வந்து ஒரு 20 நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோன்னு நினைக்கிறேன், 1 மாதத்துக்கு முன்னாடி. அந்த வீடியோவிலே நான் அந்த ரிசர்ச் பேப்பரை படித்து சொன்னேன், இதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு குணமாகும்னு. இப்போ இந்த ரிசர்ச் பேப்பரை ஆராய்ச்சி கட்டுரையில் வச்சு உங்களுக்கு விவரிச்சிட்டேன். ஸோ இது நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஸோ இதாங்க காரணம், இந்த குளோரோகுயினுங்கிற மலேரியா காம்பவுண்டு தான் வந்து இப்போ கொரோனா வைரஸை குணப்படுத்துன்றாங்க. ஆனால் 90% தான் இன்னும் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து கன்ஃபார்ம் பண்ணலை. ஏன்னா நிறையா அனிமல் ட்ரையல், ஹியூமன் ட்ரையல் போனதுக்கப்புறம் தான் வேர்ல்டு ஃபுல்லாக வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. சரிங்களா? என்னோட வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.